வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மதுபான பாராக மாறிவரும் பத்திரப்பதிவு அலுவலகம். இரவில் மது அருந்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பத்தூரில் ரேஷன் கடை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல். ரேஷன் பொருட்களை வாங்க 5 கிலோமீட்டர் நடந்து செல்வதாக வேதனை. உடுமலைப்பேட்டையில் பல மாதங்களாக பூட்டி கிடக்கும் அணை பூங்கா. பயன்பாடின்றி சேதமடைந்து வரும் விளையாட்டு உபகரணங்கள். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு. அணையின் கால்வாய் வழியாக தண்ணீரை திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார். ஸ்ரீபெரும்புதூரில் பள்ளிக்கு செல்ல ஆபத்தான முறையில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும் மாணவர்கள். சிக்னல் இல்லாததால் விபத்தில் சிக்கி மாணவர்கள் படுகாயம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பத்திரப்பதிவு அலுவலகம் இரவு நேரங்களில் பாராக மாறி வருவதாக புகார் எழுந்துள்ளது. ஓமலூர் காவல் நிலையம் அருகே பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அலுவலகம் செயல்பட்டு வருகின்றன. இந்த அலுவலகத்தில் 20க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களுக்கு நிலம் பத்திரப்பதிவு செய்யப்படுகிறது. இதனால் தினந்தோறும் 200க்கும் மேற்பட்டோர் இந்த அலுவலகத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் அத்துமீறி பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு நுழையும் மர்ம நபர்கள் மது அருந்துவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அலுவலகத்தில் எங்கு பார்த்தால் மது பாட்டில்களும் சிகரெட் அட்டைகளும் சிதறி கிடப்பது பொதுமக்களிடையே முகச்சுளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அத்துமீறி நுழையும் மர்ம நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூரில் ரேஷன் கடை அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த பள்ளலப்பள்ளி கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் ரேஷன் கடை இல்லாததால் கிராம மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி வருகின்றனர். பள்ளலப்பள்ளியில் ரேஷன் கடை அமைக்க கோரி கிராம மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திருப்பத்தூர் கந்திலி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6 மாதமா கொடுத்துருக்கோம். அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் எடுக்கலை. நாங்களும் மனு கொடுத்துருக்கோம், மறியல் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அவங்க தான் கட்டித்தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கட்டித்தரத்துக்கு அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கலை அவங்க. நாங்கள் அதனால் ரோட்டில் வந்து உக்காந்துருக்கோம். நேர்லேயும் சொல்லி பார்த்துட்டோம். இன்றைக்கி நாங்கள் மறியல் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் கூட்டமாக வந்திருக்கோம். எங்களுக்கு நாங்கள் இருந்த இடத்துல எங்களுக்கு ரேஷன் கடை கட்டித்தரணும்னு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். அவங்க சொல்கிறாங்க, ஆனால் செய்ய மாட்டேன்றாங்க. மறுபடியும் எங்களுக்கு அந்த ரேஷன் கடை இருந்த இடத்துல கட்டித்தரணும். எங்களுக்கு அதுதான் கோரிக்கை. தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் ரேஷன் கடை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து கிராம மக்களின் போராட்டம் கைவிடப்பட்டது. உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி அணை பூங்கா பல மாதங்களாக பூட்டியிருப்பதால் விளையாட்டு உபகரணங்கள் பயன்பாடின்றி சேதமடைந்து வருகின்றன. உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி அணை அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு பஞ்சலிங்க அருவி மற்றும் வண்ண மீன்கள் காட்சியகமும் அமைந்துள்ளன. விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் திருமூர்த்தி மலைக்கு வருகின்றனர். இந்நிலையில் திருமூர்த்தி அணை அருகே உள்ள பூங்கா பல மாதங்களாக திறக்கப்படாமல் உள்ளது. இதனால் பூங்கா முழுவதும் புதர்மண்டி காணப்படும் நிலையில் விளையாட்டு உபகரணங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றன. பூங்கா பூட்டி கிடப்பதால் குடும்பத்தோடு வரும் சுற்றுலா பயணிகள் இளைப்பாற இடமில்லாமல் தவித்து வருகின்றனர். எனவே திருமூர்த்தி அணை பூங்காவை மீண்டும் திறக்க நடவடிக்கை எடுக்குமாறு உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு சுற்றுலா பயணிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் இருந்து 2ஆம் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 52 அடி கொள்ளளவு கொண்ட கெலவரப்பள்ளி அணை அமைந்துள்ளது. இந்த அணையில் இருந்து கடந்த ஆண்டு ஜூன் மாத இறுதியில் முதல் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கெலவரப்பள்ளி அணையின் 2 கால் வால்காய் வழியாக 2ஆம் போக பாசனத்திற்கு நீரை திறந்து வைத்தார்.
அதன்படி கெலவரப்பள்ளி அணையில் இருந்து இன்று முதல் 90 நாட்களுக்கு சுழற்சி முறையில் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இதன் மூலம் முத்தாளி, தொரப்பள்ளி, காமன்தொட்டி உள்ளிட்ட 22 கிராமங்களில் உள்ள 8000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டன்சத்திரம் பகுதியில் தேங்காய் விலை உயர்ந்த போதிலும் உற்பத்தி குறைந்ததால் தென்னை விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் தென்னை விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. கடந்த ஆண்டு நிலவிய கடும் வெப்பத்தின் காரணமாக ஒட்டன்சத்திரத்தில் தேங்காய் பிஞ்சுகள் உதிர்ந்து போயின. இதனால் இந்த ஆண்டு தேங்காய் உற்பத்தி கணிசமாக குறைந்து ஏக்கருக்கு 400 முதல் 500 தேங்காய் மட்டுமே பறிக்கப்படுகிறது. இதனால் தேங்காயின் விலை உயர்ந்து மொத்த விலையிலும் ஒரு தேங்காய் 55 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நுகர்வோருக்கு தேங்காய் 70 முதல் 90 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இருப்பினும் உற்பத்தி குறைந்ததால் பராமரிப்பு செலவு, ஆள் கூலி போன்ற செலவை கூட தேங்காயின் விலை ஈடு செய்யவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த காலத்தில் மழை கார் பருவம் நல்லா பெஞ்சு வரும்போது அடுத்த வருஷம் வந்தால் தான் விலைவாசிகள் குறையும். அது வரைக்கும் இந்த விலையை அனுசரித்து தான் போகும். பெரிய விலை இறக்கம் வந்துடாது. இதை விட கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. கூடாது. ஈல்டு நிறையா வரணும். விலை கூடுறது குறைச்சதை பற்றி இல்லை, வரும். ஈல்டு நிறையா வந்தால் தான். ஒரு 5000 வர்ற இடத்துல 500 வருதுங்க. அது என்ன விலைக்கு விற்றாலும் கட்டுப்படி வராது. அதனால் விவசாயிகளுக்கும் பாதிப்பு, பெரிய பாதிப்பு தான். நெல்லையில் உயர்மட்ட பாலம் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் பீதி அடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் முனிஞ்சிப்பேட்டி கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியிலிருந்து எடுப்பல் கிராமத்திற்கு செல்ல ஏதுவாக கருமேனி ஆறு வெள்ளத்தடுப்பு கால்வாயின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது. ஒப்பந்ததாரர்கள் தரமற்ற கான்கிரீட், ஜல்லி, சிமெண்ட் போன்ற பொருட்களை மேம்பால கட்டுமான பணிக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் மேம்பாலத்தின் பல பகுதிகளில் விரிசலுடன் காணப்படும் நிலையில் கம்பிகள் உடைந்து சாலை வெளியே தெரிகிறது. இதனால் பாலத்தின் வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உருவாகியுள்ளது. எனவே பாலத்தை உடனடியாக ஆய்வு செய்து ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு முனிஞ்சிப்பட்டி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாமன்ற கூட்டத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகளை அடுக்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. நாமக்கல் திருச்செங்கோடு சாலை உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மேயர் கலாநிதி தலைமை நடந்த இந்த கூட்டத்தில் துணை மேயர் பூபதி, ஆணையாளர் மகேஸ்வரி மற்றும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திமுக உறுப்பினர் சத்தியவதி, SPK நகர், பாலாஜி நகர் உள்ளிட்ட இடங்களில் கோரிக்கை விடுத்தும் இதுவரை தெருவிளக்கு அமைத்து தரவில்லை என குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் நந்தகுமார், 9வது வார்டில் தெருவிளக்கு அமைப்பதில் ஒப்பந்ததாரர் அலட்சியம் காட்டுவதாக தெரிவித்தார். அப்போது மாநகராட்சி ஆணையாளர் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் இருந்ததால் உறுப்பினர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். லைட்டு போடக்கூடிய ஒப்பந்தம் ஒரு நான் ஃபோன் பண்ணி சார் லைட் எரியும் சொல்லுவோம். அவரு கூப்பிட்டு ஒரு பசங்க சொல்லுவாரு. ஆனா எந்த இடத்துல லைட் எரியும் சொல்லி நாங்களே கொண்டு போய் காட்ட வேண்டியதாக இருந்திருக்கு. அவங்க எதுக்கு போய் ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க? அப்பதான் பண்ணியா இருக்காங்க. நாங்க போய் ஒவ்வொரு நம்பர் வாங்கிட்டு தான் இருக்கோம். நாங்க நம்பர் போட்டு சொல்லிருக்கோம். இதுவரைக்கும் நம்பர் போட்டுருக்கீங்களா? ஒப்பந்தம் ஃபோன் நம்பர் இருக்கா? ஒப்பந்தம் இதே மாதிரி நாங்க தான் செய்வோம். அவருக்கு தெரியும். நாங்க பொங்கல் படிக்கும் பொழுது பன்ருட்டி அருகே உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் சிவலிங்கத்தின் மீது சூரிய ஒளிக்கதிர்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பேட்டை பகுதியில் காசி விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் மூலவர் காசி விஸ்வநாதரின் திருமேனி மீது இன்று காலை சூரிய ஒளிக்கதிர்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே நடந்த இந்நிகழ்வினை கண்டு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர்.
போஸ்டர்ஸ் எட்கேரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகை மாவட்டத்தில் திடீரென பெய்த சாரல் மழையினால் விவசாயிகள் அவதிக்குள்ளாகினர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக இயல்பை விட கூடுதலாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெயிலுடன் கூடிய சாரல் மழை பெய்ததால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் குவிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கைலாசநாதர் கைலாச நாயகி அம்பாளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நல்லியம்பாளையம் கிராமத்தில் கைலாசநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. மகா சிவராத்திரியொட்டி மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கைலாசநாதர் மற்றும் அம்பாளின் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இவ்விழாவின் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலையில் சிறுதானிய திருவிழாவில் காட்சிப்படுத்தப்பட்ட 500க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சத்துணவு திட்டம் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் தொகை சார்பாக சிறுதானிய திருவிழா நடைபெற்றது. இதில் சிறுதானிய உணவின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக திணை, கேழ்வரகு, கம்பு உள்ளிட்ட பல்வகையான சிறுதானியங்கள் பயன்படுத்தி சுமார் 500க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் தயார் செய்யப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நேரில் பார்வையிட்டு சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டு சுவை பார்த்தார். இலுப்பூர் அருகே தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த பசுமாட்டை 1 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே குடிதண்ணீர் நிரப்புவதற்காக கட்டப்பட்டிருந்த நீர் தொட்டிக்குள் பசுமாடு ஒன்று விழுந்தது. இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கயிற்றில் பசுமாட்டை கட்டி அப்பகுதியின் உதவியோடு 1 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். உதகை அருகே பூத்துக் குலுங்கும் ரோடோடென்ட்ரன் மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் வெளிநாட்டு ரக மரங்களும் மலர்களும் நடவு செய்யப்பட்டன. அந்த மரங்களை நீலகிரியில் தற்போதும் நம்மால் பார்க்க முடியும். இந்நிலையில் தொட்டபெட்டா, அவலாஞ்சி போன்ற இடங்களில் ரோடோடென்ட்ரன் மலர்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ரோஜா பூக்களை போன்று உள்ள இந்த வகை பூக்கள் டிசம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை பூக்கும் தன்மை கொண்டவை. இப்பூக்களின் அருகே சென்று சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து உற்சாகமடைந்து வருகின்றனர். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கமுதி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் முதலிடம் பிடித்த மாடுகளுக்கு ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே அரியமங்கலம் கிராமத்தில் உள்ள நல்லக்க நாச்சியம்மன் கோவிலில் மாசி கலரை திருவிழா நடைபெற்றது. இதையொட்டி மாட்டு வண்டி பந்தயத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பூஞ்சிட்டு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் 40க்கும் மேற்பட்ட மாடுகள் பங்கேற்றன. போட்டி தொடங்கிய மாடுகள் இலக்கை நோக்கி அனல் பறக்க ஓடின.
விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியை சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். இதைத் தொடர்ந்து சிறிய மாடு பிரிவில் முதலிடம் பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கு 72,000 ரூபாயும், பூஞ்சீட்டு பிரிவில் முதலிடம் பிடித்த உரிமையாளருக்கு 60,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோன்று இரு பிரிவுகளும் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது.